வாக்குப்பதிவு தொடங்கி சுமார் 8 மணி நேரங்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் இருக்கும் ஒரு வாக்குச்சாவடியில் இன்னும் ஒரு வாக்கு கூட பதிவாகவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து விளக்கமான தகவல்களை நமது செய்தியாளர் ஈஸ்வரமூர்த்தியிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். ஈஸ்வரமூர்த்தி, வாசுதேவநல்லூர் தொகுதியில என்ன நடந்தது? அதாவது மேடம், அதாவது நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில சுப்பிரமணியபுரம் கிராமம் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா மொத்த வாக்கு வந்து ஆண் பெண் பொது வாக்கு. அது வந்து 591 பேர் அவங்க வாக்களிக்கணும். ஆனா இன்னைக்கு யாருமே வாக்களிக்கல. என்ன காரணம் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உள்ளார் முரியப்பாஞ்சான் அணைன்னு ஒரு அணை இருக்கு. அந்த அணைக்கட்டு இருக்கு. அந்த அணைக்கட்டினுடைய தண்ணீரை வந்து 2 ராசிங்கப்பேரி பாசன விவசாயிகளும் தென்மலை விவசாயிகளும் அதை பயன்படுத்தி வருகிறாங்க. இந்த சூழ்நிலையில கடந்த 8 ஆண்டுகளாக கடம்பன்குளம் முதல் தென்மலை பெரிய குளம் வரை உள்ள 13 குளங்களைச் சேர்ந்த விவசாயிகள், அந்த விவசாயிகள் வந்து 8 வருடமாக தண்ணீர் வராதனால அவங்களுடைய பாசனங்கள் பூரா பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. தென்மலை பெரிய குளத்தை எங்களுக்கு பெரிய குளம் வரைக்கும் இந்த தண்ணியை திறந்து விடணும், முரியப்பாஞ்சான் அணையை திறந்து விடணும்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, 1/9/2015 அன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவங்க மனு தாக்கல் பண்றாங்க. எங்களுக்கு அந்த அணையை திறந்து விட சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. 1/9/2015 தீர்ப்பு வருது அவங்களுக்கு. இந்த அணையை திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு வந்த உடனே அது சம்பந்தமா வந்து அவங்க வந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொள்ளாங்க. அதன் பிறகு அந்த இது திறந்து விடல. 6 மாதம் ஆகியும் அவங்க தண்ணியை திறந்து விடல. மறுபடியும் அவங்க மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வந்து 2/2/2016 அன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த இடத்த போய் பாக்குறாரு. அந்த உள்ளார் முரியப்பாஞ்சான் அணையை போய் பாக்குறாரு. பார்த்ததற்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து இந்த அணையை திறந்து விடல. தொடர்ந்து அவங்க புறக்கணிக்கப்படுவதனால அவங்க பெரிய அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க என்ன செய்றாங்கன்னா, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 13 கிராமங்கள்லையும், அதாவது தென்மலை, எட்டிச்சேரி, சுப்பிரமணியபுரம், அருகன்குளம், செந்தட்டியாபுரம் உள்ளிட்ட ஒரு 13 கிராமங்கள்ல அவங்க வந்து கருப்பு கொடி வச்சாங்க. தட்டிப்படையும் எதிர்ப்பு தெரிவிச்சு தட்டிப்படையும் வச்சாங்க. அப்ப வந்து யாருமே அதிகாரிகள் யாருமே போய் எந்த விதமான அவங்க தொடர்பு கொண்டு பேசவே இல்லை. இந்த சூழ்நிலையில தொடர்ந்து அவங்க புறக்கணிக்கப்பட்டு வருவதனால இன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சுப்பிரமணியம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் தேர்தலை புறக்கணிச்சு ஒரு வாக்கு கூட இப்ப 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி வரை எந்த வாக்குமே அவங்க பதிவு பண்ணல. அது ஆண் பெண் பொது வாக்கு. இது வரைக்கும் எந்த விதமும் பதியல. பத்மபிரியா, ஈஸ்வர், இதுவரைக்கும் ஒரு வாக்கு கூட பதிவாகல அப்படின்னு சொல்றீங்க. அந்த தொகுதியில தேர்தல் நடத்தும் அதிகாரி இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அந்த பகுதியுடைய தாசில்தார் மட்டும் இப்போதைக்கு இந்த 4 மணி நிலவரப்படி இந்த தாசில்தார் போய் பூத்தை போய் பார்வையிட்டு இருக்கிறாரே தவிர இதுவரைக்கும் அதிகாரி வேறு தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே அந்த பூத்தில் போய் பார்க்கல. இன்ன வரைக்கும் பார்க்கல. இது தவிர அந்த தென்மலையில உள்ள ஒரு 14, 15, 16 வாக்குச்சாவடிகள் இருக்கு. அந்த 16 வாக்குச்சாவடியில 14 நம்பர் வாக்குச்சாவடியில் வந்து 1124 வாக்காளர்கள் உண்டு. ஆனா 4 வாக்கு தான் அங்க பதிவாயிருக்கு. இதே போல 15வது வாக்குச்சாவடியில 761 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனா 10 வாக்கு தான் பதிவாயிருக்கு. இன்னொரு 16வது வாக்குச்சாவடியில 705 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனா 4 வாக்கு தான் பதிவாயிருக்கு. மொத்தமே இந்த 3 பூத்திலையும் சேர்ந்து வெறும் 18 வாக்கு தான் பதிவாயிருக்கு. ஆக இந்த கிராமத்து மக்கள் ஒட்டுமொத்தமாகவே 13 கிராம மக்களும் மிக குறைவாக தான் அந்த வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க.